Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு questions ஒரு doubts உங்களுக்கு இருக்குது என்ன பத்தி அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்து நீங்க அதை clear பண்ணிக்கிறீங்க. இந்த questions வந்து பாத்தீங்கன்னா நானாவே அதை கிரியேட் பண்ணி அது நானாவே உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண போறேன். because some வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு gossips வந்து கேள்விப்படுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கிளாரிஃபை ஆகணும். அது நான் அதுக்காகண்டு வந்து சொல்லலை, இது ஒரு சிட்சாட் வீடியோ மாதிரி வச்சுக்கிறேங்க. ஜஸ்ட்டு என்னோட சப்ஸ்கிரைபர் வியூவர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ இன்றைக்கி அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த லுக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து லுக் நம்பர் 6, ஒரு தீபாவளி மேக்கப் லுக், ஒரு பிங்க் பேஸ்டு தீபாவளி மேக்கப் லுக், ஒரு இந்தியன் ஃபெஸ்டிவ் கிளாம் மேக்கப் லுக். ஸோ இந்த டுட்டோரியல் வேண்டாம் சேனலை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிங்க் கான்ட்ராஸ்ட் கலர் ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த லுக் வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே மேக்கப் வந்து பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் எப்போவும் மேக்கப்லாம் வந்து பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி ஐ கான்சன்ட்ரேட்டட் ஒன்லி ஆன் மை ஸ்கின் கேர். ஸோ இந்த மாதிரி வீடியோ டுட்டோரியல் நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் போடுறேன், யூடியூப்பில் வீடியோஸ் வந்து போடுறேன் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நான் வந்து மேக்கப் வந்து அப்ளை பண்ணுவேன். அந்த மேக்கப் பண்ணி அப்ளை பண்ண கையோட ஒரு 2-3 வீடியோ நான் வந்துட்டு எடுப்பேன். ஸோ அதில் தான் உங்களுக்கு மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய சேனல் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது வித்தவுட் மேக்கப்லேயும் இருப்பேன், வித் மேக்கப்லேயும் இருப்பேன், எல்லாமே வந்துட்டு இருப்பேன். பிகாஸ் ஒரு பியூட்டி யூடியூபராக நான் வந்து என்ன வந்து நான் இது பண்ணும்போது, ஸோ பியூட்டி யூடியூபருங்கும்போது மேல் ஃபீமேல் அப்படின்னு வேரியேஷன்லாம் கிடையாது. ஸோ ஸ்கின்னுங்கிறது ஸ்கின்னு தான், ப்ராடக்ட்டுங்கிறது ப்ராடக்ட் தான். நம்ம அப்ளை பண்ணும்போது அது எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஐ மீன் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது எப்படி அது பிளெண்டாக தான் போகுது. ஸோ அப்படிங்கும்போது என்ன நான் ப்ரெசென்டபிளாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் வீடியோவில் வந்துட்டு நான் வந்து மேக்கப் பண்ண கையோடய நான் வந்துட்டு எடுக்கிறது. சம்டைம்ஸ் நான் வந்து அடுத்தடுத்த நாள் ஷூட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக மேக்கப் டுட்டோரியல் பண்ண கையோடய நான் வந்துட்டு எடுத்துடுவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்லாம் நான் வந்து எப்பவும் பண்ண மாட்டேன். ஸ்கின் கேர் தான் மெஜாரிட்டி நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். எப்போயாவது எங்கேயாவது வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு லூஸ் பவுடர், ஒரு லிப் அண்ட் சீக் டிண்ட், அவ்வளோதான். அது மட்டும் அப்ளை பண்ணிக்கிறோம். என்னோடய ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி ஜஸ்ட் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறோம். இது நேச்சுரலாக எனக்கு வந்து காட்டும், ரொம்ப ஆர்டிஃபிஷியல் எனக்கு வந்து காட்டும். ஐ மீன் சுத்தமாக நேச்சுரலாக தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இதான் நான் வந்து அப்ளை பண்ணுறது. வேறு ரொம்பலாம் வந்துட்டு நான் வந்து இது பண்ணுறது கிடையாது. எங்கேயாவது பெரிய பெரிய இடத்துக்கு போகும்போது மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து மேக்கப் வந்து அப்ளை பண்ணிக்கிடுவேன். ஸோ அது வந்து ரொம்ப சப்டிலான மேக்கப்பாக தான் இருக்கும், தெரியாது. மற்றபடி சிம்பிளாக எங்கேயாவது போகிறேன், வெளியே போகிறேன் அப்படிங்கும்போது ஜஸ்ட் லிப் அண்ட் சீக் டிண்ட், ஒரு ஐப்ரோஸ், அவ்வளோதான். ஒரு செட்டிங் பவுடர், அவ்வளோதான். செட்டிங் ஸ்ப்ரே சம்டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிடுவேன். ஒரு நியூட் பென்சில், மஸ்காராஸ் கூட சம்டைம்ஸ் வந்து போட்டுக்கிடுவேன். அவ்வளோதான். அதுதான் என்னோட இதாக வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து இதுதான். ஓகே, ஸோ செகண்ட் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா why you come with makeup on your videos. ஸோ இதுவுமே நானாக எடுத்துக்கிற கேள்வி தான். இது என்கிட்ட யாரும் கேட்கல, நானாக எடுத்த கேள்வி தான். பிகாஸ் சம் பீப்புளுக்கு நான் அதை கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் ஸோ நான் எதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் வந்து இப்படி மேக்கப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் ஒரு பியூட்டி யூடியூபர், பியூட்டி இன்ஃப்ளூன்சருங்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை நான் என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும், அதை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காட்டணுங்கும்போது இந்த மாதிரி லுக்கில் நான் பண்ணி இருக்கும்போது தான் நீங்கள் என்னை பார்க்கும்போது அதை அட்ராக்ட் ஆகி என்னோடய சேனலை போய் செக் பண்ணி தென் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் கூட பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஸோ எப்போவுமே சப்ஸ்கிரைபர் எனக்கு தன்னால் தேடி வரணும் தான் நான் வந்துட்டு நினைப்பேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையில்லாத சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்துட்டு வேணாம். அப்படி பார்த்தா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நான் யார்ட்டையும் சொல்லலை. அப்படின்னு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், சம் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை சொன்னாலே கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துருக்கும். பட் ஐ நோ நீட் தட். அண்ட் ஆல்சோ யூடியூப்பில் இப்போ நிறைய பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு வருது, இந்த மாதிரி வந்து சேனலை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அப்படி கூட முடிஞ்சால் வந்து பண்ணலாம். எத்தனையோ சேனலுக்கு நான் அது கொடுத்து பண்ணலாம், அந்த ஒரு வசதி என்கிட்ட வந்து இருக்குது. பட் நான் வந்து அதை பண்ண தேவையில்லை. எனக்கு நேச்சுரலாக பிடிச்சி போய் வர ஆடியன்ஸ் தான் வந்துட்டு வரணும். ஸோ இன்னும் வரைக்கும் அப்படி வரப்போய் தான் எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது. தேங்க்ஸ் டு மை சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ். இதே மாதிரி எப்போ எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு எனக்கு தந்துக்கிட்டே இருங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த ஒரு இதை நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஒரு நல்ல நான் போடுற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் வந்து நல்லா இருக்கும், இதை நான் எதிர்பார்க்குறேன். அது போக இப்போதைக்கு நான் வேறு எதையுமே வந்து எதிர்பார்க்கல. ஸோ அதனால் வந்து பண்ணிக்கிட்டா கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல். ஸோ இதான் வந்து செகண்ட் வந்து இதுதான் வந்துட்டு. ஸோ இதனால தான் வந்து நான் மேக்கப் பண்ணிட்டு வந்து வர்றேன். இன்னொரு டைம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் மேக்கப் டுட்டோரியல் பண்ணிவிட்டு அந்த கையோட நான் வந்துட்டு எடுப்பேன். எனக்கு பேர் ஃபேஸ்லேயும் சம் வீடியோஸ் வந்து போடுவேன். சம் வீடியோஸில் நான் மேக்கப் டாபிக் போடும்போது ஏதாவது வந்து நான் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கிறேங்கும்போது நான் இந்த மாதிரி மேக்கப் வந்துட்டு வெளியே போட்டு போக முடியாது. ஸோ பியூட்டி யூடியூபர்னு நான் வெளியே போட்டு போக முடியாது. வீடியோஸில் நான் சொல்லும்போது உங்களுக்கு அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கிடுவீங்க. அட் சேம் டைம் உங்களுக்கும் நான் பேசும்போது அந்த அட்ராக்டிவாக உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் வந்து என்னோடய ஐஸை பார்ப்பீங்க, ஃபேஸை வந்து பார்ப்பீங்க, ஸோ என்னோடய லிப் மேக்கப் வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு அதிலே ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு சம் பீப்புளுக்கு வந்து அட்ராக்ஷன் வந்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க முக்கால்வாசி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து முக்கால்வாசியில் 50% வந்து நான் வீடியோ வந்து போட்டு எடுக்கணும்னு ஒன்று, இன்னொரு 50% வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு லேசி. ஸோ வீடியோ எடுத்ததுனால எடுக்க முடியாது, ஸோ கையோடு எடுத்துடுவோம் அப்படிங்கிறதுனால. ஸோ பிகாஸ் நான் இடம் மாறி மாறி இருக்கிறேன், அதனால் வந்துட்டு ஸோ அது ஒன்று இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் இந்த ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னங்க எனக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அதைத்தான் நான் வந்து இது பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பியூட்டி ஃபீல்டில் தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு எப்போலேருந்து வந்தது சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10th அப்போ எனக்கு வந்து இருந்துச்சு. அது எனக்கு அவ்வளோக்கா தெரியல. ஆஃப்டர் 10th பிறகு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா படிப்பேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதில் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் நான் படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மேக்கப் வந்து அந்தளவுக்கு ஒரு பெருசாக வந்து இருக்காது, அந்த கோர்ஸும் அந்தளவுக்கு வந்துட்டு இருக்காது, ஒரு குறிப்பிட்ட இதாக தான் வந்து இருக்கும். இப்போ எக்கச்சக்கமாக வந்துட்டு போயிடுச்சு. எனக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்லித்தரத்துக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, நானாக லேர்ன் பண்ணிக்கிட்டது தான். எனக்கு அதை எப்படி சொல்லி சேரணுங்கிறது எனக்கு வந்து தெரியலை. பட் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிடுச்சு. ஸோ படிப்புக்குங்கிறது எஜுகேஷனுக்கு வயசு தேவையே கிடையாது. நம்ம வந்து எப்படி எஜுகேட் பண்ணுறோம், நம்ம வந்து எப்படி வந்து லேர்ன் பண்ணுறோம், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான். எனக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறனால நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஃபீல்டு நான் சூஸ் பண்ணேன். அப்போ இந்த ஃபீல்டு நான் சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் இதை பற்றி மட்டும்தான் வந்து போட முடியும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விளாக் போட சொல்கிறீங்க என்ன வந்துட்டு, ஸோ இதெல்லாம் வந்து பண்ண சொல்கிறீங்க, போடலாம், அதை பற்றி எனக்கு ஒன்றுமில்லை. விளாக் போடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த அளவுக்கு வெளியே வந்து போக மாட்டேன். பட் போவேன், எனக்கு கேமரா தூக்கிட்டு கையில் தெரியறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்கும். அதனால தான் வந்து லைக் நான் வந்துட்டு மால்ஸ்க்கு போவேன், பீச்சஸ்க்கு வந்து போவேன். மோஸ்ட்லி மெஜாரிட்டி நான் மால்ஸ், பீச்சஸ் இதுக்கெலாம் வந்துட்டு போவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்துட்டு போவேன். ஸோ இதுக்கெலாம் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா நான் அங்கே வச்சு பேச முடியாது, அதனால தான் நான் வந்து இது பண்ணுறேன். அட் த சேம் டைம் இது ஒரு பியூட்டி சேனலுங்கிற போது நான் அந்த பியூட்டி பர்பஸுக்கு ஒன்லி தான் போடுவேன். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து குட்டி குட்டி விளாக்ஸ்மா வெளியே போனால் சின்னதாக உங்களோட சந்தோஷத்துக்காக வந்துட்டு போடுறேன். அந்த விளாகாக என்னென்ன சொல்ல தெரியல, போடுறேன் சும்மா அப்பப்போ இடையில உங்களுக்கு குட்டி குட்டியாக அவங்க வந்துட்டு போடுறேன். ஓகே, ஸோ அதுவும் வந்துட்டு போடுறேன். பிகாஸ் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸோட இதுவும் வந்து நிறைவேற்றணும், தான் எனக்கு வந்துட்டு முக்கியம். ஸோ என்னோட நியூ சப்ஸ்கிரைபரும் இப்போ வந்து வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்துட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவங்க இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-25 பேர் தான் தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. மற்ற எல்லாருமே எனக்கு தெரியாதவங்க தான். எனக்கு தெரியாதவங்க தான் அதிகமாக வந்துட்டு வேணும் தெரிஞ்சவங்களை விட. எனக்கு அப்போ தான் வந்து ரொம்ப எனக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் ப்ரவுட். ஸோ எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இவ்வளோ இல்லை அவ்வளோ இல்லை நான் கவலைப்பட மாட்டேன். நான் போட்டுட்டு தான் இருப்பேன். சப்போர்ட் பண்ணுறது பண்ணாமல் இருக்குது உங்கள் விருப்பம். இருக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க நீங்கள் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 3rd கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதுதான். ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபீல் நான் சூஸ் பண்ணேன். எனக்கு எதில் வருதோ அதை தான் நான் வந்து இது பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு 4th கொஸ்டின் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, பியூட்டி யூடியூபர் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப ஆசை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீவர்டு, அதாவது ஏர் ஹோஸ்டஸ், மேல் ஸ்டீவர்டு, அந்த ஏர் ஹோஸ்டஸ் இருப்பாங்களா அது, அப்படி இல்லை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஏதாவது ஒரு ஜாப் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான். அது அப்போ உள்ள ஆசையை வந்துட்டு சொல்கிறேன், இப்போலாம் சுத்தமாக கிடையாது, அப்போ உள்ள ஆசையை சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டி, ஸோ ஃபுட் பிளாகராக போகணும்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கு வந்து ஆசை. ஸோ ஃபுட் பிளாகர் நான் இருக்கிற சென்னையில் நம்ம சொல்லவே தேவையில்லை. நான் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுட் வந்துட்டு இப்போ வந்துருச்சு நிறைய. பட் நான் அதுக்குள்ளே ஒரு டவுனில் இருக்கிறேன் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. டவுனில் இருக்குது, பட் நான் எங்கே போய் கேமரா எடுத்துகிட்டு வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எஸ் நான் பியூட்டி யூடியூபராக போகலை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் வந்து ஏர் ஹோஸ்டஸாக ஒன்று போயிருப்பேன், மேல் ஏரோ ஸ்டீவர்டாக போயிருப்பேன், இல்லை ஏர்போர்ட் ஜாப்பில் ஏதாவது போயிருப்பேன், இல்லை ஃபுட் பிளாகராக நான் வந்துட்டு போயிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி 5th ஒன் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, வீட்டில் எப்படி அலோவ் பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை அலோவ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான், உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீ கிளாஸ் மாதிரி தான் இது வந்துட்டு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு மேக்கப் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறவங்க, மேக்கப்பில் வந்து ஆர்வம் இருக்கிறவங்க, நீங்கள் வந்து இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, ரொம்ப வந்துட்டு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நான் சொல்லிக் கொடுக்குறது லேர்னாக இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் என்னோடய வீடியோவில் நான் அதிகமாக கட்டிங் வந்து பண்ண மாட்டேன். ஒரு 100க்கு ஒரு 20% தான் வந்து கட் பண்ணுவேன். எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25% அந்த மாதிரி தான் பண்ணுவேன், நிறையலாம் வந்து பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்ம சொல்கிறது வந்து அது ஃபுல்லாக சொன்னால் தான் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். அது நிறைய பேருக்கு வளவலன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். பட் அது சொல்லும்போது அது நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கும் போது தான் அது நான் எந்த அளவுக்கு தத்ரூபமாக சொல்கிறேங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி வந்து நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ வீட்டில் ஒத்துக்கிறத பற்றிலாம் ஒன்றும் இல்லை, எங்கள் பேரண்ட்ஸ் பெர்மிஷனோட தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவங்களுக்குமே தெரியும் எனக்கு பியூட்டி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இதை பற்றி தெரியாதனால நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இந்த மாதிரி சொல்லி காட்டி தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்துட்டு பெர்மிஷன் வாங்கி தான் நான் வந்துட்டு போட்டேன். பிகாஸ் நமக்கு எந்த ஒரு காரியம்
பேரண்ட்ஸுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கூட, எனக்கு விருப்பம் இருக்குது, விருப்பம் இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன், இப்போ விருப்பம் இல்லை அப்படின்னா கூட நம்ம பேரண்ட்ஸ் பிளெஸிங் வாங்கிட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு விருப்பத்தக்க உள்ள மாதிரி உங்களை வந்துட்டு போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸால தான் நான் வந்துட்டு இது பண்ணுறேன். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக நான் வந்துட்டு போட்டுட்டு இருக்கேன். ஆல்சோ என்னோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம் நான் வந்து சொல்லுவேன். ஓகே, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் அலோவ் பண்ணுறது பற்றிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டில் நான் என்ன டெசிஷன் எடுக்கிறனோ அதுதான் வந்துட்டு. ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். பிகாஸ் எல்லார் வீட்டிலும் அப்படி இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. நான் என்ன வீட்டில் சொல்கிறேனோ அதுதான் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போயிடும். அட் த சேம் டைம் நானும் வந்து தப்பான விஷயங்கள்லாம் வந்துட்டு எதுவும் வந்து இது பண்ண மாட்டேன். ஒரு சொல்லி கொடுக்குறது ஒரு இதாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் போடுறோம் அப்படிங்கும்போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதை தான் நான் வந்துட்டு பார்ப்பேன். மற்றபடி நான் வேறு எதையும் பார்க்க மாட்டேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 5th கொஸ்டினுக்கான நானாக க்ரியேட் பண்ண கொஸ்டின். 5th கொஸ்டினுக்கான ஆன்சர். 6th கொஸ்டின் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இதை பற்றி யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன மேன், அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. நான் எனக்காக தான் வந்துட்டு இருக்கிறேன், மற்ற ஆளுக்காக நான் வந்துட்டு இல்லை. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் வந்து தப்பு பண்ணலை, என்னென்னமோ வந்து நடக்குது நாட்டில் வந்துட்டு. ஸோ அதையெல்லாம் விடவா நான் பேசுகிறதும் சொல்ல போகிறாங்க. ஸோ என்ன ஒரு மேக்கப் பண்ணிட்டு பண்ணுறதுனால என்ன ஆகிடப்போகுது, அதனாலலாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு இன்ஃப்ளூயன்சருங்க, நான் ஒரு பியூட்டி யூடியூபருங்க. அதனால் அங்கும்போது கண்டிப்பாக நான் அது பண்ணி நான் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு ப்ரெசென்டபுளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ என்னோட இன்சைடில் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து இதாக வந்துட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியம் எனக்கு வந்துட்டு இல்லை. யார் என்னன்னு சொல்லிட்டு போனேன், நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா படி ஏறிக்கிட்டு இருப்பேன். ஸோ வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க, இவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் டவுன் ஆக மாட்டேன். நான் வந்து இப்படி பண்ணி போடுறதுனால எனக்கு என்ன சப்ஸ்கிரைபர் கூடாமல் இருக்குதா, இல்லாட்டா என்னோட வீடியோ வந்து ரீச் ஆகாமல் இருக்குதா, இல்லாட்டா என்னோட வீடியோ போய் என்ன யூடியூப் போய் ரெக்கமெண்டேஷன் போய் பண்ணாமல் இருக்குதா. ஸோ மெயினாக நான் அதை தான் பார்ப்பேன். சொல்கிறவங்க இன்னும் சொல்லட்டும், அதை பற்றின எனக்கு கவலையே கிடையாது. நான் வந்து நான் பண்ணுறதை பண்ணிக்கி தான் இருப்பேன். நான் தப்பு பண்ணலை. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் ஒரு வீடியோங்கும்போது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்கும்போது என்னத்தை நான் வந்து இது பண்ணணுமோ அதை தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இன்னுமே நிறைய டாபிக்ஸ் நான் வந்துட்டு போடுவேன். அட் த சேம் டைம் இன்னுமே மேக்கப் ரிலேட்டடான கோர்ஸ் நிறைய நான் வந்து படிப்பேன். கிட்டத்தட்ட என்னோட ஃபஸ்ட்டு கோர்ஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அடுத்த கோர்ஸ் அட்வான்ஸ்டு கோர்ஸ் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ பார்ப்போம், ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக அதுவும் நான் பண்ணுவேன், கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். இது முடிச்ச பிறகு வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். அதனால தான் கொஞ்சம் நாள் வீடியோ வந்து போட முடியல. எனக்கு கன்சிஸ்டன்சி யூடியூப் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு எப்பப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அப்பப்போ டக்கு டக்குன்னு வீடியோ போட்டுடணும். அப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனாலேயே நம்ம கூட எனக்கு வந்து இதாக இருக்கும். பட் என்னோட அனலிட்டிக்ஸில் வந்து என்னோட பேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. லைக் வியூஸாக இருக்கட்டும், ஆவரேஜ் டியூ டியூரேஷனாக இருக்கட்டும், வாட்ச் டைமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இட்ஸ் ஓகே, குட். ஒரு 100க்கு ஒரு 70% சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களோட சப்போர்ட்டால் தான். ஸோ ஃபீமேல் வந்துட்டும் பார்க்குறீங்க, மேலும் வந்து பார்க்குறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, மேக்கப்பை தெரிஞ்சுக்கணும், ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாடி கேர், ஸோ இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன நான் எப்படி மாதிரி அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்னோட சேனல் நீங்கள் வந்து பார்க்கலாம். என்னோட ஒப்பீனியனுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த 6th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இது தான். ஸோ நான் யாரை பற்றி வந்து கவலைப்பட மாட்டேன். நீங்களும் உங்களுக்கும் சொல்கிற இது அதுதான். ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தால் அவங்க வந்துட்டு போதும். அடுத்தவங்க வந்து நாளைக்கு நமக்கு வந்து கை தர மாட்டாங்க. அட் த சேம் டைம் அடுத்தவங்க வந்து நாளைக்கு நமக்கு வந்துட்டு எதுவும் பண்ண போகிறது இல்லை. நம்ம இதை வந்து நம்ம தான் வந்து பார்க்கணும். எஸ்பெஷலி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நான் எதை எதிர்பார்த்து வந்து பண்ணலை, எனக்கு அது தேவையும் இல்லை. நான் முன்னாடி வீடியோ வந்து போட்டேன். ஜஸ்ட் இது ஒரு டைம் பாஸ். அட் த சேம் டைம் என்னுடைய ஸ்கில்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும். எனக்கு மேக்கப்பில் வந்து பியூட்டி ஃபீல்டில் வந்து இப்படி மாதிரி ஒரு மேல் வந்து இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கூட ஷை பண்ணாமல் போல்டாக மேக்கப் பண்ணிக்கிட்டு வீடியோஸ் போடுறாங்க அப்படின்ட்டு ஒரு அது ஒரு நேம் யூனிக்காக வந்து இருக்கணும். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அன் யூனிக் ஃபியூச்சர். ஸோ ஒவ்வொரு ஆளுக்குமே ஒரு யூனிக் தன்மை வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அதை வெளியே கொண்டு வர தான் வந்து கஷ்டமாக இருக்கும். பட் நான் அந்த வகையில் வந்துட்டு அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு என்ன யூனிக்காக அதை நான் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பேன். அது மற்றால வந்து ஹர்ட் பண்ணாத அளவுக்கு அது வந்துட்டு இருக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேனல் தெரிய வந்து கொஞ்சம் காசிப்ஸ் எனக்கு வந்துட்டு வருது. பட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் பண்ணுறது பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். பிகாஸ் அது அந்த காசிப் கேட்டு நம்ம வந்து பண்ணி ஏதாவது பண்ணாமல் போயிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அது பயந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி போயிடும். இந்த மாதிரி நம்மளை வந்து லோவர் ஆக்குறவங்க பார்த்திங்கன்னா நமக்கு தேவையே இல்லை. ஹையர் ஆக்குறவங்களும் நம்ம கூட வந்துட்டு ஹையர் ஆக்காட்டாலும் ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணால் நமக்கு வந்துட்டு போதும். நம்மளோட முயற்சியில் தான் நம்ம ஹை ஆகிறதும் லோ ஆகிறதும் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இதுவுமே நீங்கள் டீனேஜாக இருக்கிறீங்க, ஒரு தப்பான விஷயங்கும்போது தாராளமாக அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். நல்ல விஷயங்கும்போது ஒரு எஜுகேஷன் வீடியோங்கும்போது
தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இப்போ பியூட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா மென் உமன் எல்லாருக்கும் வந்து காமனாக வந்துட்டு போயிடுச்சு. ஸோ நார்த் சைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன மாதிரியே மேக்கப்லாம் பண்ணிவிட்டு வீடியோ போடுறவங்களாம் இருக்க தான் வந்து செய்கிறாங்க. மேக்கப் டுட்டோரியல் பண்ணி காட்டுறவங்கலாம் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் சவுத் சைடில் அந்தளவுக்கு இல்லை. சம் பீப்புள் இருந்தாலும் வெக்கப்பட்டுக்கிட்டு யார் என்னன்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போட மாட்டாங்க. பட் அது அவங்கவுங்க விருப்பம். எனக்கு வந்து இது பிடிச்சிருக்குது. ஸோ அதனால் ஐ சூஸ் திஸ் ஃபீல்டு. அட் த சேம் டைம் இந்த நாள் வரைக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸுமே எனக்கு எந்த ஒரு பேர்ட் கமெண்ட்ஸும் தரலை. நான் சொன்ன மாதிரி 100க்கு ஒரு 5% கிட்டக்க தான் வந்து வந்திருக்குது. அதுவும் என்ன பேர்ட் கமெண்ட்ஸாக இல்லை. ஜஸ்ட் தே கேன் ஆஸ்க் அ கொஸ்டின், சம் கொஸ்டின்ஸ். அது நம்ம உணர்விலிருந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து பதில் சொல்லிக்கிறேன் தவிர அதுக்கு நான் பதில் கூட சொல்லலை. ஒரு இதுக்கு பதில் சொன்னேன். ஏன்னா அவங்க ரொம்ப ஜென்டிலாக மென்மையாக கைண்டாக கேட்டாங்க. அதனால் ஒரு சில பேர் வந்து இன்னொரு பேர் வந்து கொஞ்சம் நார்மலாக கேட்டாங்க. அது நான் ஒன்றுமே பதிலே வந்துட்டு சொல்லலை. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. மற்ற எல்லாருமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா, சார், ப்ரோ இப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நான் எத்தனை பேர் வந்தாலுமே ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நான் மறக்கவே மாட்டேன். பிகாஸ் நான் யூடியூப்பில் முதல்ல வரும்போது நான் தான் நினச்சது 1000 பேர் எனக்கு வந்துட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கிட்டக்க வரப்போகுது. அட் த சேம் டைம் 1 இயர் நான் கன்சிஸ்டன்ஸாக இல்லை, 2 இயர்ஸாக நான் வந்துட்டு போட்டுகிட்டு இருக்கிறேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இடங்கள் மாறி இருக்கிறனால, சென்னை அப்புறம் எங்கள் ஊரில் இருக்கிறனால, அண்ட் ஆல்சோ கொஞ்சம் இந்த கிளாஸஸ் வந்து நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால எனக்கு போட முடியல. மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை. ஸோ இதுதான் கைஸ். நானாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படியும் உங்கள் மனசுக்குள்ளே இதில் 1-2 கொஸ்டின் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து ஓரளவு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ லென்த்தாக போகும். ஸோ அதனால் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு என்ஜாய்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியணுங்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி என்னை பற்றி பேசுகிறவங்களுக்கும் இது வந்து பதிலடி கொடுத்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது பொதுவாக என்னுடைய யாரையும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. என்னுடைய காமனான கருத்தை நான் வந்து சொல்லிட்டேன். ஓகே, இது வந்து என்னோடய ரைட்ஸ். இது ஒரு ஃப்ரீடமான இடம், ஃப்ரீடமான நாடு. ஸோ என்னோடய ரைட்ஸ் நான் பண்ணுறது நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். இது யாருக்கும் பாதிப்பு கொடுக்கக்கூடியது கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் கிளாஸ். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் மை ப்ரொஃபஷன். அண்ட் ஆல்சோ இதுக்கு நான் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ லைக் திஸ் ஃபீல்டு ஸோ மச். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்துட்டு இது பண்ணுறேன். பட் இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு தெரியும். ஸோ இதை பார்க்குறவங்க இந்த மேக்கப் ஃபீல்டில் இதை பற்றி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு தெரியும். எல்லாரையும் சொல்லலை. பிகாஸ் தெரிஞ்சு பார்க்குறவங்களும் இருப்பாங்க. ஐ மீன் வந்து சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சால இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மேக்கப் குண்டு உள்ளவங்க இருக்கிறாங்க. அந்த மேக்கப் குண்டு இருக்கிறவங்களுக்கு நான் அதிகமாக வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து இந்த வீடியோ வந்துட்டு போடுறேன். தெரிஞ்சாலும் வந்து பார்த்தாலும் சரி பார்க்குறதும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஸோ உங்களுக்கு இது இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதாங்க ஒரு 6 கொஸ்டினுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு 16 கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் அந்த 6 கொஸ்டினில் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ எப்போவுமே இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் லவ் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருங்க. நானும் உங்களை மதித்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருப்பேன். கூடிய சீக்கிரம் லைவும் வந்துட்டு வர்றேன். அட் த சேம் டைம் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் செலிப்ரேட் பண்ணலாம். அது மேபி லைவ்லேயே செலிப்ரேட் பண்ணுவோம். இல்லைடா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் செலிப்ரேஷன் தான், அந்தளவுக்குலாம் இல்லை. எக்ஸ்பெக்ட் நான் நினச்சி வச்சுட்டு இருக்கிறேன். பார்ப்போம்ல, ஒன்று லைவில் பண்ணலாம். இல்லை ஜஸ்ட் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஒரு விளாக், சும்மா ஒரு சின்ன டாக்கிங் விளாக் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போடுறேன். தேங்க்ஸ் கிவிங் வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு வந்து போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈவே அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். பார்ப்போம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காய்ஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து பண்ணுங்கள். தப்பான விஷயங்கள் மட்டும் பண்ணாதீங்க. நல்ல விஷயம் எதாக இருந்தாலும், என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோன்ட் பி அஃப்ரைட் டு டாக் வித் யுவர் பேரண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ்ட்டு போய் பெர்மிஷன் கேளுங்க. அவங்களுக்கு இதை பற்றி புரிய வைங்க. என்ன ஃபீல்டில் இருந்தாலும் நல்ல ஃபீல்டில் இருந்தால் அதை பற்றி புரிய வைங்க. பிகாஸ் சம் பேரண்ட்ஸ் எஜுகேட்டடாக இருப்பாங்க, சம் பேரண்ட்ஸ் அன்எஜுகேட்டடாக வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அது வந்துட்டு புரியும். நம்ம எதிர்காலங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கையில் கிடையாது, அது கடவுள் கையில் இருக்குது. அடுத்தவங்க இது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க நம்ம அதை நினைக்கக்கூடாது. நம்மளுடைய விதியில் என்ன இருக்குதோ அதுதான் வந்து நடக்கும். அட் த சேம் டைம் நாளைக்கு என்னங்கிறது காட் ஹேண்டில் தான் வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி நான் பேசுகிறேன், நாளைக்கு இருப்பேனாங்கிறது நிச்சயம் இல்லாத உலகமாக இருக்குது. ஸோ எவ்ரி டைம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். யாரையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா காயப்படுத்தாதீங்க. ஹெல்த்தியாக ஹாப்பியாக வச்சுருங்க. நீங்களும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக வந்துட்டு இருங்க. ஹெல்த்தியாக ஹாப்பியாக வைக்காததுமே கூட நம்மளால் யாருக்கும் எந்த ஒரு இதுவும் வந்து போயிடக்கூடாது. ஸோ பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் வந்து என்ன ஒரு ஃபீல்டில் இருக்கிறீங்கனாலும் புரிய வச்சு அவங்களோட பெர்மிஷன் வாங்கி தென் நீங்கள் வந்து பண்ணுங்கள். எனக்கு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது. என்னோடய விருப்பம் தான் எல்லாமே. ஸ்டடீஸ்லேருந்து நான் காலேஜில் குரூப் சூஸ் பண்ணுற வரைக்கும் வீட்டில் என்ன டெசிஷன் எடுத்தாலும் என்னோடய விருப்பம் தான். அதே மாதிரி என்னோடய பேரண்ட்ஸோட பெர்மிஷனும் இந்தளவுக்கு எனக்கு சிக்கல்லாம் இல்லை. நான் சொல்லாமல் ஜஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஓகேன்ட்டாங்க. பிகாஸ் இந்த ஃபீல்ட் பற்றி அவங்களுக்கு தெரியாது, அதனால் ஓகேன்ட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நான் அவங்களோட சப்போர்ட்டில் தான் நான் வந்துட்டு பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான் வீடியோ எனக்கு வந்து அதிகமாக போட தோணுது. எனக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர்லாம் நான் பார்க்க மாட்டேன். எத்தனை சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அது என்னுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர். ஸோ அவங்களுக்காக வீடியோ நான் வந்துட்டு போட்டுக்கு தான் இருப்பேன். ஓகே, ஸோ குறையுது கூடுதுங்கிறதுக்காக நான் நெவர் ஸ்டாப்
வீடியோ எப்பப்போ டைம் கொடுக்குதோ நான் போடாட்டாலுமே கூட மொத்தமாக ஒரே நாளில் கூட 3 2 அப்படின்னு கூட போட்டுருவேன். ஏன்னா எனக்கு கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ண முடியல யூடியூப்பில். அதுதான் மேபி நம்ம நாளைக்கு மானிட்டைஸ் ஆன பிறகு நம்ம கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணலாம். அது வரைக்கும் நான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். பார்ப்போம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.